ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே உங்கள் யாவரை நான் வாழ்த்துகிறேன். வாசிக்கலாம். 1 யோவான் 5வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கலாம். 1 யோவான் 5வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கலாம். தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அல்லேலூயா, அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது நம்முடைய விசுவாசம் உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நாம் வாழ்க்கிற இந்த வாழ்க்கை ஒரு எப்படி சொல்றது, ஒரு சுலபமான வாழ்க்கை இல்லை. அந்த வாழ்க்கை சோதனைகள், வேதனைகள், கவலைகள், தோல்விகள், நிராகரிப்பு, இதை எல்லாமே அது என்ன செய்து தான் ஆகணும், கடந்து போய் தான் ஆகணும். என் வாழ்க்கையில் சோதனையே வரக்கூடாது அப்படின்னு சொல்ல முடியாது. என் வாழ்க்கையில் வேதனையே வரக்கூடாது அப்படின்னு யாராலையும் என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. பிரைஸ் எல்லாம். இப்போ நம்ம வாழ்க்கையில் கடந்து வருகிற இந்த சோதனையாக இருக்கட்டும், கவலைகளாக இருக்கட்டும், நிராகரிப்பாக இருக்கட்டும், இது எல்லாமே நம்ம என்ன செய்ய அது முயற்சி பண்ணோம் அப்படின்னா நம்மளை தாழ்த்த அது முயற்சி பண்ணோம். வேதனை நம்மளை உயர்த்துமா? கஷ்டம் நம்மளை உயர்த்துமா? இல்லை. அது என்ன செய்யக்கூடியது அப்படின்னா அது நம்மை தாழ்த்தக்கூடியதாய் இருக்கிறது. அநேக நேரத்தில் இந்த பிரச்சனைகளெல்லாம் நம்ம வாழ்க்கையில் கடந்து வரும் பொழுது நம்ம பேசுகிறது உண்டு, ஏன் என் வாழ்க்கையில் இவ்வளவு போராட்டம், என்ன என்னுடைய வாழ்க்கையில் கடந்து வருகிற இந்த போராட்டங்களை என்னால் ஜெயிக்க முடியுமா அப்படின்னு பல கேள்விகள் நமக்குள்ள வரும். ஆனா இங்க வேதம் ரொம்ப அழகா சொல்லுது, தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும். ஒரு ஆமேன் சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனால் பிறந்தவர்கள் வாழ்க்கையில வரக்கூடிய எல்லாவற்றையும் என்ன செய்ய முடியும்னு சொல்லுது, ஜெயிக்க முடியும்னு சொல்லுது. அப்படின்னா சோதனைகளை ஜெயிக்க முடியும், கவலைகளை ஜெயிக்க முடியும், தோல்விகளை ஜெயிக்க முடியும், போராட்டங்களை ஜெயிக்க முடியும், பலவீனங்களை ஜெயிக்க முடியும். நம்ம வாழ்க்கையில வருகிற எல்லாவற்றையும் யாரால் ஜெயிக்க முடியும் அப்படின்னா தேவனால் பிறந்தவர்கள் ஜெயிக்க முடியும். பிரைஸ் எல்லாம். அப்ப நான் தேவனால் பிறந்திருக்கிறேன்னா, நான் தேவனால் பிறந்திருந்தா என்னால என்ன செய்ய முடியும், என் வாழ்க்கையில கடந்து வருகிற இது எல்லாவற்றையும் என்ன செய்ய முடியும்னா ஜெயிக்க முடியும். முதலாவது தேவனால் பிறந்தவர்கள் யார் அப்படின்னா 1 யோவான் 5வது அதிகாரம் 1வது வசனத்துல வாசிக்கும் போது, இயேசுவானவரே கிறிஸ்து என்று விசுவாசிக்கிற எவனும் தேவனால் பிறந்திருக்கிறான். யாருப்பா தேவனால் பிறந்தவனா? யாரு? இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்கிறவன். தேவனால் என்ன செய்யலாம், அவன் பிறந்திருக்கிறான். யோவான் 1வது அதிகாரம் 12-13 வாசிங்க. யோவான் 1வது அதிகாரம் 12-13. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரோ தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்திருக்கிறார். அப்போ அவரை ஏற்றுக்கொண்டவர்கள், முதல்ல சொன்ன கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள், அவர் எனக்காக என்ன செய்தார், மரித்தார், எனக்காக அவர் உயிர் தெழுந்தார் அப்படின்னு விசுவாசிக்கிறவன் யாருன்னு சொன்ன, தேவனால்
பிறந்தவன். இங்க வேதம் சொல்லுது அவரை ஏற்றுக்கொண்டவர்கள். பிரைஸ் அல்லாஹ். 13வது வசனம், அவர்கள் இரத்தத்தினாலாவது மாமிச சிந்தனாவது புருஷனுடைய சித்தத்தினால் பிறவாமல் அவர்கள் யாராய் இருக்கிறார்கள்? தேவனாலே பிறந்தவர்களாய் இருக்கிறார்கள். அடுத்து 1 யோவான் 4வது அதிகாரம் 7வது வசனம். 1 யோவான் 4:7. பிரியமானவர்களே, ஒருவரில் ஒருவர் அன்பாய் இருக்க கடவோம், ஏனெனில் அன்பு தேவனால் உண்டாயிருக்கிறது. அடுத்த வார்த்தை, அன்புள்ள எவனோ தேவனால் பிறந்து அவரை அறிந்திருக்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப தேவனுடைய அன்பு உள்ளவன். ஏன்னா தேவன் யாராய் இருக்கிறார் அப்படின்னா அன்புடையவராய் இருக்கிறார். இப்ப அந்த அன்பு எனக்குள்ள இருக்கும் அப்படின்னா, தேவனுடைய அன்பு எனக்குள்ள இருக்கும் அப்படின்னா நான் யாராய் இருக்கிறேன்? தேவனால் பிறந்தவர்களாய் இருக்கிறேன். 1 பேதுரு 1வது அதிகாரம் 23வது வசனத்துல ரொம்ப அழகா சொல்லுது, அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமான தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே நீங்கள் மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே. அப்போ நீங்களும் நானும் தேவனுடைய வார்த்தையினால் பிறந்தவர்கள். இந்த வார்த்தையை விசுவாசிக்கும் பொழுது, இந்த வார்த்தையினால் நம்ம என்ன செய்யப்பட்டிருக்கிறோம்? பிறந்திருக்கிறோம். நான் இப்படி சொல்லுகிறேன், தேவனால் பிறந்தவர்கள் யார் அப்படின்னா இயேசுவை விசுவாசிப்பவர்கள், தேவனுடைய பிள்ளைகளாய் இருப்பவர்கள், புதிய வாழ்க்கையை பெற்றவர்கள், ஆவிக்குரிய மாற்றம் தன்னுடைய வாழ்க்கையில அடைந்தவர்கள் தான் யாருப்பா? தேவனால் பிறந்தவர்கள். அப்ப தேவனால பிறந்தவர்களால மட்டும்தான் எதை ஜெயிக்க முடியும் அப்படின்னா வாழ்க்கையில வருகிற போராட்டங்களை ஜெயிக்க முடியும். தேவன் அன்பா இருக்கிறான்னு சொல்றோம், எனக்குள்ள அந்த அன்பு இல்லைன்னா நீங்க யார்? இல்ல, தேவனால் பிறந்தவர்கள் அல்ல. அப்ப உங்களால என்ன செய்ய முடியாது? சொல்லுங்க, ஜெயிக்க முடியாது. யோவான் 16:33 வாசித்து பாருங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 33வது வசனத்தை வாசிக்கும் போது, என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும்பட்டு நான் சொன்னேன், இவர்களை உங்களுக்கு சொன்னேன், உலகத்தில் உங்களுக்கு என்ன உண்டு? உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். ஆண்டவர் சொல்ற ஸ்டேட்மெண்ட். எப்பா, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, அந்த ஆனா நான் என்ன செய்யறேன் அப்படின்னா அந்த உபத்திரவங்களை எல்லாம் ஜெயித்து உங்களை நான் என்ன செய்துட்டேன்னா கொடுக்கிறேன். எத்தனை பேருக்கு புரிஞ்சதுன்னு எனக்கு தெரியல. நமக்கு நம்முடைய வாழ்க்கையில வருகிற எல்லா பாடுகளையும் உபத்திரவங்களையும் ஆண்டவர் சொல்றாரு, உன்னால ஜெயிக்க முடியும், நான் ஏற்கனவே ஜெயித்து இருக்கிறேன், அந்த ஜெயமுள்ள வாழ்க்கையை நான் உனக்கு கொடுத்திருக்கிறேன் அப்படிங்கிறார். பிரைஸ் அல்லாஹ். 1 யோவான் 4வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசித்து பாருங்க. 1 யோவான் 4வது அதிகாரம் 4வது வசனம். பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து, நல்ல கவனிங்க, நீங்க தேவனுடைய பிள்ளையாய் இருப்பீங்க அப்படின்னா உங்களால என்ன செய்ய முடியும்னு சொல்லுது? அவர்களை ஜெயித்தீர்கள். ஏனெனில் உலகத்தில் இருப்பவர்களை காட்டிலும், சொல்லுங்க, ஆமா, உலகத்தில் இருக்கிறவர்களும் உங்களில் இருக்கிறவர் யாருன்னு சொல்லுது? பெரியவர். அல்லேலூயா. நீங்க தேவனுடைய பிள்ளைகளாய் நீங்க இருக்கிறதுனால, தேவனுடைய பிள்ளைகளாய் நீங்க இருக்கிறதுனால நான் சொல்லுவேன், உங்களால என்ன செய்ய முடியும்? உங்க வாழ்க்கையில வருகிற போராட்டங்களை ஜெயிக்க முடியும். விசுவாசிக்கிறீங்களா? அல்லேலூயா. ஏன்னா அது ஏற்கனவே இந்த உலகம் என்ன செய்யப்பட்டது அப்படின்னா ஜெயிக்கப்பட்டிருக்கிறது. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அதே 1 யோவான் 5வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்க. இயேசுவானவர் தேவனுடைய குமாரன் என்று விசுவாசிக்கிறவனே அன்றி உலகத்தை ஜெயிக்கிறவன். அப்போ இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்காதவன் அவனால இந்த உலகத்தை ஜெயிக்க முடியாது.
வாழ்க்கையில் வருகிற போராட்டங்களை ஜெயிக்க முடியாது. வாழ்க்கையில் வருகிறதான எதையுமே உங்களால என்ன செய்ய முடியாது அப்படின்னா ஜெயிக்க முடியாது. அப்ப யாரால தான் ஜெயிக்க முடியும் அப்படின்னா இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவனால மட்டும்தான் எதை செய்ய முடியும்பா? ஜெயிக்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம எல்லாம் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறோம். பிரைஸ் எல்லாம் தேவனால் பிறந்தவர்களாக தான் இருக்கிறோம். ஆனா அந்த வார்த்தையில இன்னொரு ஒரு சீக்ரெட் எழுதப்பட்டிருக்கிறது. என்ன அப்படின்னா, நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். அல்லேலூயா. சும்மா ஜெயிக்க முடியாது. சும்மா அவர் ஜெயித்துட்டாரு. இப்ப நான் என்ன செய்யணும் அப்படின்னா, எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற விசுவாசத்தை கொண்டுதான் என்ன செய்ய முடியும் அப்படின்னா ஜெயிக்க முடியும். உங்களுடைய போராட்டங்களை, உங்களுடைய கவலைகளை, உங்களுடைய கஷ்டங்களை எதை கொண்டு ஜெயிக்க முடியும் அப்படின்னா விசுவாசத்தை கொண்டு தான் ஜெயிக்க முடியும். ஏன் அப்படின்னா விசுவாசம் என்பது எபிரேயர் 11வது அதிகாரம் 1வது வசனத்தில் சொல்லுது, விசுவாசம் என்பது நம்பப்படுகிறவரின் உறுதியும் காணப்படாதவர்களுடைய நிச்சயமாய் இருக்கிறது. அது ஒரு எவிடன்ஸ். விசுவாசம் என்பது அது ஒரு எவிடன்ஸ். பாருங்க, பிரைஸ் எல்லாம். அப்போ எதாவது ஜெயிக்க முடியும் அப்படின்னா, என்னால நான் கடவுளை நம்புறேன், ஆண்டவரை நம்புறதுனாலதான் நான் ஜெபம் பண்றேன். ஆனா எனக்கு என்ன வரமாட்டுக்கு அப்படின்னா ஜெயிப்பேன் அப்படிங்கிற விசுவாசம் இல்லை. விசுவாசம் என்பது எவிடன்ஸ் சொன்னேன். அப்படின்னா என்ன? என்கிட்ட ஆதாரம் இருக்கு, என்கிட்ட சாட்சி இருக்கு, என்னால என்ன செய்ய முடியும்? ஜெயிக்க முடியும். இந்த காரியத்துல என்னால வெற்றி பெற முடியும் அப்படின்னு நீங்க நம்பணும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இயேசுவை நம்புகிறது போல உங்களுடைய வாழ்க்கையில எல்லா காரியங்களையும் என்ன செய்யும் அப்படின்னா நம்பணும். இப்படி நம்பணும் அப்படின்னா நான் வசனத்துக்கு வரேன். 12வது அதே எபிரேயர் 12:1 வாசிக்கும் போது இந்த விசுவாசத்திற்கு ஒரு துவக்கமும் ஒரு முடிவும் இருக்கிறது. விசுவாசத்திற்கு என்ன இருக்கு அப்படின்னா ஒரு துவக்கமும் இருக்கு, அதுக்கு ஒரு முடிவும் இருக்கு. நீங்க இந்த விசுவாசத்தை நீங்க துவக்கிட்டீங்க அப்படின்னா அது என்ன கொண்டு வந்துரும்? எந்த காரியத்தை விசுவாசத்துல தொடங்கினீங்களோ அந்த காரியத்திற்கு முடிவு உண்டாயிரும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த வசனத்தை வாசிங்க, எபிரேயர் 12:1. நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிற பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்கி நிற்கிற பாவத்தை தள்ளிவிட்டு எதை தொடங்கணுமா? விசுவாசத்தை துவங்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்த ஓட்டத்தில் என்ன செய்யணும்? பொறுமையோடு ஓடுகிடவோம் என்று எழுதப்பட்டிருக்கு. அப்போ நமக்கு பாரமாய் தெரிகிற எல்லாவற்றையும் நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா உங்களை விட்டு தள்ளி விட்டுறணும். அது உங்க கூட இருந்த பிரச்சனை, அது உங்க கூட இருந்த பிரச்சனை, அதை தள்ளி விட்டுட்டு என் விசுவாசத்தை தொடங்கினார்ல, என்னால முடியும்னு ஒரு நம்பிக்கையை கொடுத்தார்ல, அவர் மேல நான் நிச்சயத்து கொள்ளும் பொழுது அந்த காரியம் அவராலே முடிவு பெறுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அநேக நேரத்தில் இந்த விசுவாசம் ஏன் செயல்படாம இருக்கிறது அப்படின்னா, விசுவாசம் நம்ம நிறைய நேரத்தில் சொல்லுவோம், நான் இயேசுவை தான் விசுவாசிக்கிறேன், இயேசுவை தான் நம்புகிறேன் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா இந்த விசுவாசம் என்பது எதன் அடிப்படையில் செயல்படுகிறது அப்படின்னா அது கிரியையின் அடிப்படையில் செயல்படுகிறது. நீங்க முதல்ல விசுவாசத்தை தொடங்க ஆரம்பிக்கும் பொழுதுதான் அது என்ன செய்ய ஆரம்பிக்கும் அப்படின்னா கிரியையை செய்ய ஆரம்பிக்கும். யாக்கோபு 2வது அதிகாரம் 17வது வசனத்துல வாசிக்கும் போது, விசுவாசம் கிரியைகள் இல்லாமல் இருந்தால் அதில் தன்னில் தானே செத்ததாய் இருக்கும். விசுவாசம் எப்படிப்பட்டதா இருக்கும்பா? விசுவாசம் இருக்கு, ஆனா எப்படிப்பட்ட விசுவாசமா இருக்குது அப்படின்னா செத்த விசுவாசமா இருக்கிறது. அந்த விசுவாசத்துக்கு என்ன இல்லை அப்படின்னா உயிர் இல்லை. விசுவாசம் எங்க இருக்கு? என் உள்ளதா இருக்கிறது. 18வது வசனத்தை வாசிங்க. ஒருவன் உனக்கு விசுவாசம் உண்டு,
எனக்கு கிரியைகள் உண்டு, கிரியைகளில் அல்லாமல் உன் விசுவாசத்தை எனக்கு காண்பி, நான் என் விசுவாசத்தை என் கிரியைகளினாலே உனக்கு காண்பிப்பேன் என்பானே. அப்போ விசுவாசத்தை காட்டணும். விசுவாசத்தை என்ன செய்யணும்ப்பா? காண்பிக்கணும். விசுவாசத்தை காண்பிக்கிறதுனா என்ன? நீங்க நம்புறது தான். நீங்க நிச்சயத்துட்டீங்க. இப்ப நான் இப்படி சொல்றேன் பாருங்க. ஆதியாகமம் 20 அந்த தொடர்ந்து வாசிச்சிருங்க. இப்ப கீழே வந்தீங்க அப்படின்னா 23வது வசனம். ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான். நல்ல கவனிக்கணும். 22ல இருந்து வாசிங்க. 22. அவனுடைய கிரியைகளோடு கூட முயற்சி செய்து, நல்ல கவனிக்கணும். இப்ப விசுவாசமும் அவனுடைய கிரியையும் ஒன்று சேருது. ஒரு காரியம் நடப்பதற்கு ரொம்ப முக்கியம். விசுவாசம் எனக்குள்ள இருக்கு, ஆனா அந்த காரியத்தில் நான் வெற்றி அடைவதற்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னா, என்னுடைய கிரியையை அதோடு கூட நான் என்ன செய்யணும்? முயற்சி செய்யணும். அப்படி நான் முயற்சி செய்யும் போது வசனம் சொல்லுகிறது, அந்த காரியம் பூரணப்படுமா? அல்லேலூயா. அப்ப முயற்சினா என்ன? எனக்குள்ள விசுவாசம் இருக்கு, பிரைஸ் எல்லாம் கிரியை எனக்குள்ளதான் இருக்கு. இப்ப நான் என்ன செய்யணும்னா, அந்த காரியத்தை நடத்துவதற்கு நான் என்ன செய்யணும்? முயற்சி பண்ணணும். முயற்சி பண்ணாம நீங்க இருந்தீங்கன்னா, வெறும் விசுவாசத்தை மட்டும் இருந்தீங்க அப்படின்னா, அது தனக்குத்தானே அது என்னதான் இருக்கும் அப்படின்னா, செத்ததாய் இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, உங்களுடைய விசுவாசத்தை நீங்க கிரியைகளில் காட்டணும். விசுவாசிக்கிறது முக்கியம் இல்லை, உங்களுக்குள்ள இருக்கிற விசுவாசத்தை நீங்க கிரியையில காட்டும் பொழுதுதான் என்ன நடக்கும் அப்படின்னா, பிரைஸ் எல்லாம் அது செயல்படும். இப்ப நீங்க வாசிங்க. ஆதியாகமம் 22வது அதிகாரத்துக்கு வாங்க. ஆதியாகமம் 22வது அதிகாரத்திற்கு வாங்க. ஆபிரகாமுக்கு அந்த 21:1 கர்த்தர் சொன்னபடியே சாராள் பேரில் கடாட்சமானார். கர்த்தர் உரைத்தபடியே சாராளுக்கு என்ன செய்தார் அப்படின்னா, செய்திருந்தார். முதிர் வயதில் அவளுக்கு ஒரு குழந்தையை கர்த்தர் கொடுத்தார். நமக்கு எல்லாம் தெரியும். அந்த குழந்தை வாக்கு தத்தத்தின் பிள்ளை. அந்த பிள்ளைக்கு ஈசாக்கு என்று பெயரிட்டார்கள் அப்படின்னு சொல்லுது. வயதான காலத்தில் பிறந்ததுனால அந்த பிள்ளையை என்ன செய்ய மாட்டாங்க? கீழேயே போட மாட்டாங்க. நல்ல செல்லமாக, நல்ல பாசமாக அந்த பிள்ளைய வளர்க்குறாங்க. இப்படியே போயிட்டு இருக்கும்போது திடீர்னு 22:1 ஆண்டவர் ஆபிரகாமை சோதித்தார்னு சொல்லுது. எப்படி சோதித்தார் அப்படின்னா, ஆபிரகாமை கூப்பிடுறார். ஆபிரகாமே அப்படின்னு கூப்பிட்ட உடனே, இப்போ ஏதோ ஆண்டவர் சொல்ல போகிறார் அப்படின்னு, இதோ அடியே அப்படிங்கிறார். உடனே அவர் சொல்றாரு, அப்பொழுது அவர் உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரனும் ஆகிய ஈசாக்கு. கொஞ்சம் நல்ல கவனிங்க. புத்திரன்னு சொன்னா உன் பிள்ளை அப்படின்னு அர்த்தம் இல்லை. ஆனா அடுத்து பாருங்க, உன் ஏக சுதனும் உன் நேசகுமாரனும் ஆகி. அப்போ எந்த அளவுக்கு அவனை என்ன செய்திருக்கணும்? அந்த பிள்ளைய அவங்க நேசிச்சிருக்கணும் இல்ல? இப்ப ஆண்டவர் சொல்றார், அவனை நீ என்ன செய், மோரியா தேசத்திற்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலை ஒன்றின் மேல் அவனை என்ன செய் அப்படின்னா தகன பலியிடு அப்படிங்கிறார். கொஞ்சம் யோசித்து பாருங்க. கர்த்தர் தான் கொடுத்தாரு. இப்ப ஆண்டவர் என்ன செய்கிறார் அப்படின்னா, அந்த பிள்ளைய கேட்கிறார், பலியிடு அப்படிங்கிறார். அவன் உடனே மறுக்கல, அவன் எஸ் அப்படின்னு சொல்லிட்டான். சரி ஆண்டவரே, அவ்வளவுதானே. கொஞ்சம் நல்ல கவனிங்க. பிள்ளையை கூட்டிட்டு இப்போ அவன் கடந்து வருகிறான். கர்த்தர் சொன்ன இடத்துக்கு கடந்து வந்தான். இப்ப கர்த்தர் சொன்ன இடத்துக்கு அவன் கடந்து வருகிறான். அப்ப எல்லாமே இருக்கு, எல்லாமே இருக்கு. என்ன இருக்கு அப்படின்னா, பலி செலுத்துவதற்கான பிரைஸ் எல்லாம் இருக்கு. ஆனா ஒண்ணே ஒண்ணு மிஸ் ஆகுது, ஆட்டுக்குட்டியை மட்டும் காணும்.
ஈசாக்கு கேட்குறான், அப்பா எல்லாம் இருக்கு, பிரைஸ் எல்லாம், நெருப்பையும் எடுத்துக்கிட்டான், கத்தியையும் எடுத்துக்கிட்டான், ஆனால் என்ன இல்லை, ஆடு இல்லை. அப்போ அவன் சொல்கிறான், தகன பலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே அப்படின்னு கேட்குறான். அவன் சொல்கிறான், கர்த்தர் பார்த்து கொள்வார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். உள்ள இருக்கிற விசுவாசம் பேசுதுங்க. பலி செலுத்த போகிறது யார பலி செலுத்த சொன்னாரு? ஈசாக்க பலி செலுத்த சொல்றாரு. தன்னுடைய பிள்ளைய பலி செலுத்த சொல்றாரு. இவன் எஸ் சொல்லிட்டு இவன் போறான். இப்ப பிள்ளை கேட்கிறான், எல்லாம் இருக்கு, ஆடு எங்க? அப்ப இவனுக்குள்ள இருக்கிற விசுவாசம் என்ன செய்யுது அப்படின்னா வேலை செய்யுது. என்ன சொல்றான்? கர்த்தர் பார்த்து கொள்வார். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இப்போ தேவன் சொன்ன இடத்திற்கு வந்தாங்க. வந்து பலிபீடத்தை கட்டி, அந்த பலிபீடத்தில் கட்டையெல்லாம் அடுக்கி, அவனுடைய குமாரனாக ஈசாக்கு கையும் காலையும் கட்டி, அந்த பலிபீடத்தில் என்ன செய்தான் அப்படின்னா அவனை கிடத்தினான். கொஞ்சம் நல்ல கவனிங்க. ஈசாக்கும் தகப்பனுடைய வார்த்தையை நம்பினான். ஏன்னா அப்பா என்ன சொல்லிட்டாரு? கர்த்தர் பார்த்து கொள்ளுவார். இப்ப இந்த பிள்ளையும் என்ன செய்யுது சொல்லுங்க? கடவுளை நம்புறோம், அப்பாவுடைய வார்த்தையை நம்புறோம், அமைதியா இருக்கிறோம். தன் குமாரனை வெட்டும்படிக்கு தன் கையை நீட்டி கத்தியை எடுத்தான். உடனே ஒரு சத்தம், ஆபிரகாமே, ஆபிரகாமே, பிரைஸ் எல்லாம், பிள்ளையாண்டன் மேல் உன் கையை என்ன செய்யாத, போடாத. நீ உன் ஏகசுரன்னு பாராம, உன் புத்திரன் என்று பாராம, நீ எனக்கு ஒப்பு கொடுத்தபடியா நீ எனக்கு பயப்படுகிறவன் என்று நான் இப்ப அறிந்து கொள்ளுகிறேன். கர்த்தருக்கு பயப்படுறியா பயப்படலையா அப்படின்னு வேற டெஸ்ட் வைக்கிறதுக்கு வேற வழியே இல்லையா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்போ நான் என்ன செய்தேன்? அறிந்து கொண்டேன் அப்படிங்கிறான். இப்ப ஆண்டவர் சொல்றாரு, கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது அங்க ஒரு ஆட்டுக்குட்டியை பார்க்கிறான். பிரைஸ் எல்லாம், அவனுடைய மகனுக்கு பதிலாக அந்த ஆட்டுக்குட்டி அவன் தகன பலியிட்டான். ஆபிரகாம் அந்த இடத்திற்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். அதனால கர்த்தருடைய பர்வதத்தில் எல்லாமே பார்த்து கொள்ளப்படும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நீங்க நல்ல கவனிக்கணும். அவனுக்குள்ள விசுவாசம் இருந்துச்சுங்க. அந்த விசுவாசத்தை அவன் எதில் காட்டுனான் அப்படின்னா கிரியைகளில் காண்பித்தான். நீங்க அந்த இடத்துல இருந்தா சொன்ன பாஸ்டரை பலி போட்டுருவீங்க இல்லை? இவர் தாண்டா சொன்னாரு, இவரை முதல்ல என்ன செய், போட்டு தள்ளு. கொஞ்சம் நல்ல கவனிங்க. விசுவாசம் உள்ளதாயா இருக்கு. அந்த விசுவாசத்தை நான் எதில காண்பிக்கல அப்படின்னா கிரியையில காண்பிக்கல. நான் முயற்சி பண்ணல. அந்த யாக்கோபு 2வது அதிகாரம் 25வது வசனத்தை வாசித்து பாருங்க. சீக்கிரம் வாசிங்க. யாக்கோபு 2:25. அந்தபடி ராகாப் என்ற வேசியும் தூதர்களை ஏற்றுக்கொண்டு வேற வழியாய் அனுப்பிவிட்ட போது கிரியைகளினால் அல்லவோ அவள் என்னவா மாறினமா? ஆமா. அப்ப நீங்க நல்ல கவனிக்கணும், நல்ல கவனிக்கணும். இந்த ராகா கர்த்தர் செய்தது எல்லாவற்றையும் அறிந்திருந்தாங்க. அப்ப கட்டாயம் அந்த பட்டணத்துல அழிப்பா போறாங்க அப்படின்னு அவர் தெரிந்ததல்ல. அங்க வந்த தூதர்களை என்ன செய்தா தெரியுமா? பிரைஸ் எல்லாம் பேசுறா, அவர்களை மறைத்து வைக்கிறா. அவற்றை சொல்றா, நான் உங்களுடைய ஜீவனை காப்பாத்தினல்ல, எப்படியும் இந்த பட்டணம் அழிக்கப்பட்டுரும், அப்போ நானும் என் குடும்பமும் காப்பாற்றப்படுவதும்
அப்படின்னு வாக்கு கொடுங்கன்னு வாக்கையும் வாங்கிட்டான். கொஞ்சம் நல்ல கவனிங்க. அவ செய்த கிரியை இப்ப எதுல அவ அந்த காரியத்தை செய்ததுக்கு என்ன காரணம் அப்படின்னா, அவளுக்குள்ள ஒரு பெரிய விசுவாசம் இருந்தது. ஏன்னா ஏற்கனவே செங்கடல்ல தேவன் செய்ததை அவள் என்ன செய்திருந்தாள்? அறிந்திருந்தான். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவன் செய்ததை அறிந்திருந்ததுனால இந்த தெய்வத்தை நம்புனா நம்ம என்ன செய்ய முடியும்? காப்பாற்றிக் கொள்ள முடியும் என்பதை அவள் விசுவாசித்தாள். அல்லேலூயா. விசுவாசம் இருந்தது. இந்த விசுவாசம் செயல்படுவதற்கு கிரியைகளை செய்கிறாள். கர்த்தருடைய தூதர்களை காப்பாற்றினார். அந்த தேசத்திலிருந்து வராங்க, யாரோ உங்க வீட்டுக்கு வந்தாங்களாமா. அவங்கள எங்க வந்தாங்க உண்மைதான், ஆனா சாயங்காலம் ஆனபோது என்ன செய்தாங்க? போயிட்டாங்கப்பா, முடிஞ்சு போச்சு. கொஞ்சம் நல்ல கவனிங்க. என்ன சொல்லி விடுறா? சீக்கிரம் போங்க, இப்பதான் போனாங்க, நீங்க என்ன செய்யலாம்? போனா அவங்கள பிடிச்சிடலாம்னு வேற சொல்லி விடுறா. அப்போ கொஞ்சம் நல்ல கவனிங்க. அவர்கள் காப்பாற்றப்பட்டார்கள். காப்பாற்றப்பட்டதுனால அந்த பட்டணத்தை அழிப்பதற்கு முன்பதாக என்ன செய்யப்பட்டதுன்னா, ராகாப்புடைய குடும்பம் பாதுகாக்கப்பட்டது. ஒரு ஆமென் சொல்லுங்களேன். இது எதனால பாதுகாக்கப்பட்டது அப்படின்னா, விசுவாசம். அல்லேலூயா. அவளுக்குள் இருந்த, அதுதான் யாக்கோபு 2:22 சொன்ன விசுவாசம் அங்க என்ன செய்யப்பட்டது அப்படின்னா, பூரணப்பட்டது. நீங்க முயற்சி செய்யும் போது, நீங்க எந்த ஒரு காரியத்திலையும் முயற்சி செய்யும் போது உங்களுக்குள்ள இருக்கிற விசுவாசம் தன் வேலையை செய்ய ஆரம்பிக்கும். நம்ம விசுவாசம் என்ன செய்யறோம்? உள்ள இருக்கு, ஆனா என்ன செய்யல? முயற்சி செய்கிறது இல்லை. அதை என்ன செய்ய? வேலை செய்ய விடுகிறது இல்லை. பாருங்க, கொஞ்சம் நல்ல கவனிங்க. முதலாவது, நம்முடைய விசுவாசத்தை நாம் காண்பிக்க வேண்டும். எப்படி காண்பிக்கணும் அப்படின்னா, நம்முடைய கிரியைகளினாலே விசுவாசத்தை காண்பிக்க வேண்டும். அப்படி விசுவாசத்தை நீங்க காண்பிக்கும் பொழுது அந்த காரியம் என்ன செய்யும்? பூரணப்படும். மூன்றாவது பார்த்தீங்க அப்படின்னா, இந்த விசுவாசம் சோதிக்கப்படும் அப்படின்னு வேதம் சொல்லுது. 1 பேதுரு 1 7வது 8வது 9வது வசனத்தை வாசித்து பாருங்க. 1 பேதுரு 1:7 வசனத்திலிருந்து வாசிங்க. அழிந்து போகிற பொன் அக்கினியினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாக இருக்கிற. நல்ல கவனிக்கிற வார்த்தை, நல்ல கவனிங்க. உங்க விசுவாசம் எப்படிப்பட்டதுன்னு சொல்லுது? விலையேற பெற்றது. விசுவாசம் எப்படிப்பட்டதுப்பா? விலையேற பெற்றது. அந்த விசுவாசத்தினால எவ்வளவு பெரிய காரியத்தையும் செய்ய முடியும். அதனால தான் அது விலையேற பெற்றது. விசுவாசத்தால எல்லா காரியத்தையும் என்ன செய்ய முடியும்? செய்ய முடியும். அதிக விலையேற பெற்றதாக இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்போ நல்ல கவனிங்க. உங்களுக்குள் இருக்கிற விசுவாசம். ஏன் ஆபிரகாமுடைய விசுவாசத்தை கர்த்தர் சோதித்தார் அப்படின்னா, வாக்கு தத்தத்தின்படி குழந்தையை கொடுத்தார். ஆனா ஒரு பிள்ளையை அல்ல, அவனை கொண்டு திரளான ஜனங்களுக்கு தகப்பனாப்பேன் அப்படின்னு ஆண்டவருடைய வாக்கு தத்தம். அப்போ திரளான ஜனங்கள் இவனை ஏற்றுக்கொள்வதற்கு, இவனை நம்புவதற்கு, இவனை பின்பற்றுவதற்கு இவன் தகுதியா இருக்கிறானா, இவனை நம்பி ஆசீர்வதிக்கலாமா அப்படின்னு ஆண்டவர் ஒரு டெஸ்ட்டை கொடுக்கிறார். அப்ப ஏன் உங்க வாழ்க்கையில உங்க விசுவாசம் சோதிக்கப்படுகிறது அப்படின்னா, பிரைஸ் எல்லாம் சோதனை வந்தா கடந்து போயிடும். சோதனையின் மேல சோதனை வந்தா கடந்து போகாது. புரியல இன்னும்? சோதனை என்ன செய்யறோம்? கடந்து போயிடும். சோதனையின் மேல சோதனை வந்துச்சு அப்படின்னா கடந்து போகாது. அப்ப ஆண்டவர் அங்க செக் வச்சுட்டாருன்னு அர்த்தம். அப்ப நீ என்ன செய்யணும்? உடனே ரெடி. ஆண்டவரே, கிறிஸ்து அந்த சோதனையில வெளிப்படணும். வெளிப்படுறாரா? சொல்லுங்க, எங்க வெளிப்படுறாரு? 1 பேதுரு 2:7 வசனத்தை வாசித்து பாருங்க. 2:7 விசுவாசிக்கிற உங்களுக்குள். நான் முதல்ல சொன்னங்க, இந்த விசுவாசங்கிறது விலையேற பெற்றது. ஒரு ஆமென் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. விலையேற
பெற்றது. இந்த விசுவாசத்தை கொண்டு எந்த காரியத்தையும் சாதிக்கலாம். ஆனா விசுவாசத்தை நீ செயல்படுத்த முயற்சி பண்ணணும். இங்க வசனம் சொல்லுது பாருங்க, நீங்க விசுவாசிக்கிற உங்களுக்கு அது விலையேற பெற்றது. கீழ்ப்படியாமல் இருக்கிறவர்களுக்கோ வீட்டை கட்டுகிறவர்களால் தள்ளப்பட்ட பிரதான மூலக்கல்லாகிய அந்த கல் இடறுவதற்கு ஏதுவான கல்லும் விழுவதற்கு ஏதுவான கண்மலையும் ஆயிற்று. அப்ப நல்ல கவனிங்க, சில நேரத்தில் இந்த விசுவாசத்தை நீங்க விசுவாசிக்கல அப்படின்னா, விசுவாசிக்கிற உங்களுக்கு என்ன செய்யும்? இது விலையேறப்பட்டது. அதுக்கு மேல உள்ள வசனம் சொல்றது, அந்த அந்த எந்த காரியத்திற்காக நீங்க விசுவாசிக்கிறீங்களோ அந்த காரியத்துல உங்களை என்ன செய்ய விடாது அப்படின்னா வெட்கப்பட்டு போக விடாதுன்னு சொல்லுது. ஏன்னா நீங்க யார் மேல நம்பிக்கையை வைத்துட்டீங்க? தேவன் மேல நம்பிக்கை வச்சுட்டீங்க. நீங்க தேவன் மேல நம்பிக்கை வைத்ததுனால ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார் தெரியுமா? உங்களை வெட்கப்பட மாட்டார், உங்களை வெட்கப்பட விட மாட்டாருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல அந்த வசனத்தை வாசிங்க. 6, இதோ தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேறப்பட்டதுமா இருக்கிற மூலைக்கல்லை சீயோன்ல வைக்கிறேன், அதன் மேல் விசுவாசமாய் இருக்கிறவன் ஹலோ வெட்கப்படுவதில்லை, வெட்கப்படுவதில்லை. சொல்லுங்க, நான் வெட்கப்படுவதில்லை. ஏன்னா நான் வைத்திருக்கிற விசுவாசம் கண்மலையாகிய கிறிஸ்துவின் மேல். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் ஒரு நாள் நான் என்ன செய்ய மாட்டேன்ப்பா, நான் வெட்கப்பட்டு போக மாட்டேன். ஆனா நீங்க விசுவாசிக்கல, இல்லை நான் கீழ்ப்படியல அப்படின்னா அந்த கல் என்ன செய்யறோம்? நீங்க கீழே விழுவதற்கு அது தடையா இருக்கும். சில சோதனைகள், சில பிரச்சனைகள், நான் அதெல்லாம் முதலே சொன்னேன், நம்ம வாழ்க்கையில கடந்து வருகிற பிரச்சனைகளும் போராட்டங்களும் வேதனைகளும் கவலை எல்லாமே என்ன செய்யும் அப்படின்னா உங்களை கீழே தான் தள்ளும், உங்களை தூக்கி விடாது. அப்போ நீங்க விசுவாசம் இல்லாம இருப்பீங்க அப்படின்னா இந்த பிரச்சனைகள் எல்லாம் என்ன செய்யும் அப்படின்னா உங்களை கீழே தள்ளுவதற்கு முயற்சி பண்ணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நான் சொல்லுவேன், உங்கள் விசுவாசம் சோதிக்கப்படும் பொழுது நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா அந்த விலையேறப்பெற்ற விசுவாசத்தை விட்டுறக்கூடாது. சோதனையில எதை விட்டுறக்கூடாது? சொல்லுங்க, எதை விட்டுறக்கூடாது? விசுவாசத்தை விட்டுறக்கூடாது. சாதாரண விசுவாசம் இல்லப்பா, அது விலையேறப்பட்ட விசுவாசம். அப்படின்னா என்ன அப்படின்னா அந்த விசுவாசத்தை கொண்டுதான் நான் எல்லாவற்றையும் ஜெயிக்க போகிறேன். இப்ப நான் அந்த விசுவாசத்தை விட்டுட்டேன் அப்படின்னா என்னால என்ன செய்யாம முடியாம போயிடும், என்னால ஜெயிக்க முடியாம போயிடும். பாருங்க, நான் இப்ப சொல்றேன் பாருங்க. 1 பேதுரு 5வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிங்க. 5:9. விசுவாசத்தில் உறுதியாயிருந்து. எதுல உறுதியா இருக்கணும்? சொல்லுங்க, விசுவாசத்துல உறுதியாயிருந்து அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். கொஞ்சம் நல்லா புரிந்து கொள்ளுங்க. மேல உள்ள வசனத்தை வாசித்தீங்க அப்படின்னா தெளிந்த புத்தி உள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று என்ன தேடுறாப்பா? அவன் வகை தேடி சுற்றி திரிகிறான். யாரு? யாருப்பா? ஆமா, யாக்கோபு 2வது அதிகாரத்துல நீங்க வாசிச்சீங்க அப்படின்னா 19வது வசனம், பிசாசுகளும் விசுவாசித்து நடுங்குதுன்னு வசனம் சொல்லு. அப்ப பிசாசு கூட யாரை விசுவாசிக்குது? தேவனை விசுவாசிக்குது. அது விசுவாசித்து என்ன செய்யுது பாருங்க? பயப்படுது, நடுங்குது. பிரைஸ் அல்லாஹ். இப்போ உங்களோடு போராடுகிற அந்த பிசாச, அந்த சத்ருவானவனை நீங்க ஜெயிக்கணும் அப்படின்னா வாசிங்க. 1 பேதுரு 5:9 வாசிங்க. இப்போ விசுவாசத்தில் என்ன செய்யுங்க? உறுதியா இருந்து என்ன செய்யுங்க? அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள்.
அவனுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா நீங்க எதிர்த்து நிற்கணும். இப்போ நான் சொல்லுவேன், அப்ப பிசாசுகளை ஜெயிப்பதற்கு உங்களுக்கு என்ன தேவை அப்படின்னா விசுவாசம் தேவை. விசுவாசம் இருந்தாதான் பிசாச என்ன செய்ய முடியும் அப்படின்னா எதிர்க்க முடியும் அல்லது எதிர்கொள்ள முடியும். இப்போ கொஞ்சம் நல்லா யோசிங்க, நான் என்ன செய்யணும்? அந்த வார்த்தை ரொம்ப அழகா சொல்லுது, பிரைஸ் அல்லாஹ், விசுவாசத்தில் உறுதியாய் இருந்து அவனை எதிர்த்து நில்லுங்கள். அப்பொழுது அவன் உங்களை விட்டு என்ன செய்வான்? ஓடி போயிடுவான். இந்த அம்மா விசுவாசத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குடா, என்ன செய்ய முடியாது, நம்மளால் என்ன செய்ய முடியாது, தொட முடியாது. ஏன்னா கண்மலையாகி கிறிஸ்துவின் மேலே அது அஸ்திவாரம் போட்டிருக்கு, அசைக்க முடியாது, ஓடிடுவான். அஸ்திவாரம் உறுதியா இல்லைன்னா 2 ஆட்டு பார்ப்பான், சரண்டர், தூக்கிட்டு போயிடுவான். சின்ன காய்ச்சல் வந்தா போதும், சின்ன தலைவலி வந்தா போதும், விசுவாசம் என்ன செய்யுது? பறந்து போயிருது. விசுவாசத்தில் உறுதியாயிரு, அதில் நிலைத்திரு. விசுவாசத்தில் நிலைத்திருக்கலன்னா அது உங்களை என்ன செய்யணும் அப்படின்னா தடுமாற வச்சிருங்க. இப்போ நான் நல்லா சொல்லுவேன், எல்லா காரியத்திற்காகவும் நம்ம ஜெபம் பண்ணுறோம், ஆனால் விசுவாசத்திற்காகவும் நீங்கள் ஜெபம் பண்ணணும். போன வாரம் சொன்னேன், அவன் ஆண்டவர்கிட்ட வந்தான், நாம விசுவாசிக்கிறேன், உம்மால செய்ய முடியும்னு நான் என்ன செய்கிறேன், நான் நம்புகிறேன். ஆனால் எனக்குள்ள அதை ரிசீவ் பண்ண முடியாமல் ஒரு அவிவிசுவாசம் இருக்குது. அதை என்னை விட்டு என்ன செய்யுங்க, எடுத்து போடுங்க ஆண்டவரேன்னு கேட்டானா இல்லையா? பிரைஸ். அப்போ நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா உங்கள் விசுவாசத்திற்காக நீங்கள் ஜெபம் பண்ணணும். விசுவாசத்திற்காக நீங்கள் என்ன பண்ணணும்? ஏன்னா வேதமும் அதுதான் சொல்லுது. யூதா 1வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசித்து பாருங்க. 1வது அதிகாரம் 3வது வசனம். பிரியமானவர்களே, விசுவாசத்திற்காக நீங்கள் தைரியமாய் போராட வேண்டும். விசுவாசத்திற்காக என்ன செய்யணும்ப்பா? ஹலோ, விசுவாசத்திற்காக என்ன செய்யணும்? வாழ்க்கையில எதையெல்லாமோ போராடுறோம். நான் சொல்லுவேன், உங்க வாழ்க்கையில வருகிற போராட்டத்தை ஜெயிப்பதற்கு விசுவாசத்திற்காக போராடு. ஓ ஜீசஸ், இந்த விசுவாசம் மட்டும் உங்களுக்குள்ள வந்துருச்சு அப்படின்னா உங்க முன்னாடி நிற்கிற எல்லா சேலஞ்சஸையும் உங்களால ஜெயிக்க முடியுங்க. பிரைஸ் அல்லாஹ், முடியும்னு சொல்லுவேன். அதனால தான் அப்போஸ்தலனாகிய பவுல் 1 தீமோத்தேயு 6வது அதிகாரம் 12வது வசனத்தில் சொல்லும்போது, விசுவாசத்தின் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள், நீ அதற்காகவே அழைக்கப்பட்டாய். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். தீமோத்தேயு சொல்றாரு, எப்பா நல்ல விசுவாசத்துல என்ன போடு சொல்லுங்க, என்ன செய், நல்ல போராட்டத்தை போராடு, நல்ல போராட்டத்தை போராடு. அதற்காக நீ அழைக்கப்பட்ட. விசுவாசத்துல போராடினாதான் உன் வாழ்க்கையை ஜெயிக்க முடியும். விசுவாசத்துல போராட்டம் இல்லைன்னா வாழ்க்கையில போராட்டம் இருக்கு, அது நம்ம டெய்லி தான் போராடுறோம். வாழ்க்கையில போராட்டம் இருக்கு. நான் அந்த போராட்டத்தை குறித்து பேசல. அந்த போராட்டத்தை ஜெயிப்பதற்கு நீ உன்னுடைய போராட்டம் யாரோடு கூட இருக்கணும் அப்படின்னா விசுவாசத்துல இருக்கணும், விசுவாசத்தோடு போராடணும். அப்படின்னா என்ன சொல்லுவோம்? போராட்டம் என்னன்னா அதை ஒரு சேலஞ்சா எடுத்துக்கோ. என்னடா பெரிய விசுவாசம், ஒரு சேலஞ்சா எடுத்துப்பார். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது 2 தீமோத்தேயு 4வது அதிகாரம் 7வது வசனத்துல என்ன சொல்றாரு பாருங்க, நல்ல போராட்டத்தை நான் போராடினேன். தீமோத்தேயுட்ட சொல்லும்போது நல்ல போராட்டத்தை விசுவாசத்துல நீ என்ன செய்ப்பா, தீமோத்தேயுவே நீ போராடு, இதுக்காக தான் நீ என்ன செய்த, அழைக்கப்பட்ட. இப்ப அவர் சொல்றாரு பாருங்க, நல்ல போராட்டத்தை போராடினேன்,
ஓட்டத்தை முடிச்சேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். அல்லேலூயா, அல்லேலூயா. என் வாழ்க்கையில் என்ன செய்தேன்? நல்ல போராட்டத்தை போராடினேன். I have fought a good fight. நல்ல போராட்டத்தை போராடினப்பா. என் வாழ்க்கையில வந்த எல்லாவற்றையும் ஈஸியா என்னால ஜெயிக்க முடிந்தது. எதனால அப்படின்னா பை ஃபெய்த், விசுவாசத்தினால. விசுவாசத்துல நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன். விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். இந்த விசுவாசத்தை மட்டும் விட்டுறாத. பிரைஸ் அல்லாஹ். விசுவாச வார்த்தைகளை நீங்க பேசிக்கிட்டே இருக்கணும். உங்க போராட்டம் யாரோட இருக்கணும் அப்படின்னா, நான் இப்படி சொல்றேன் பாருங்க, உங்களுக்கு எதிராக இருக்கிறதான சில மனசோர்வுகள் வரும். பிரச்சனை நிமித்தம் என்ன வந்துடும்? மனசோர்வுகள் வரும், சந்தேகம் வரும், பயம் வரும். சில நேரத்தில் பாவம் கூட நம்ம செய்திருவோம். இப்போ நம்முடைய போராட்டம் எதோடு கூட இருக்கணும் அப்படின்னா சந்தேகத்தோடு இருக்கணும். எது உங்களை சந்தேகப்பட வைக்குது? எது வசனத்தை ஏற்றுக்கொள்ள விடாம செயல்படுது? எது உங்க வாழ்க்கையில தேவனை நம்ப விடாதபடிக்கு எந்த சூழ்நிலை உங்களோடு போராடுகிறதோ அதோடு உங்க போராட்டம் இருக்கணும். புரியுதா? போராட்டம் வீட்டுக்காரரோடு இருக்கக்கூடாது. பிரைஸ் அல்லாஹ். போராட்டம் யாரோடு இருக்கணும்? சூழ்நிலையோடு இருக்கணும். அப்படி நீங்க போராடி பாருங்க, உங்களால ஜெயிக்க முடியும். அல்லேலூயா. ஜெயித்தவன் தாங்க சொல்றாரு, நல்ல போராட்டத்தை போராடினேன், என் ஓட்டத்தை நான் என்ன செய்தேன்? முடித்தேன். விசுவாசத்தை நான் என்ன செய்தேன்? காத்துக்கொண்டேன். இதற்காக நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். வாழ்க்கையில glory to God. உங்களுடைய அழைப்பிற்கு பின்பதாக ஒன்று பெரிய ஒரு சக்தி இருக்கு. அது என்ன அப்படின்னா விசுவாசம். விசுவாசம். இந்த விசுவாசத்தை செயல்படுத்தி பாருங்களேன். இந்த கொஞ்சம் முயற்சி பண்ணிப்பாங்க. ஆரம்பத்தில் ரொம்ப கஷ்டம்தான். போய் ஜெபம் பண்ணால் மழை பெய்யுமா இப்படியெல்லாம் கேள்வி வரும். நான் ஜெபம் பண்ணால் மழை பெயர்ந்து போகுமா? போகாது. ஏன்னா உள்ள என்ன இல்லை? விசுவாசம் இல்லை. அப்படியே விசுவாசம் இருந்தால் கூட ஜெபம் பண்ணுறதுக்கு முன்னாடி எப்படிரா இது போகும், எப்படி இது போகும்? இப்போ உள்ள என்ன வந்துருச்சு? ஆமாம். அப்படியே வந்தாலும் சோத்திரம் 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 சொல்லிட்டு மறுபடியும் ஜெபம் பண்ணுறோம். ஜெபம் பண்ணி கண்ணை லைட்டாக திறந்து பார்க்கறது, மழை போயிடுச்சா? அடுத்த வார்த்தை என்ன வருது? எனக்கு அப்பவுமே தெரியும் இதெல்லாம் போகாதுன்னு. அந்த ஆள் பைத்தியகாரத்தனமாக பிரசங்கம் பண்ணுறார். என்ன இல்லை உள்ள சொல்லுப்பா. அப்போ நான் ஜெபம் பண்ணுறதுக்கு முன்பதாகவே வார்த்தை, நான் சொல்ற வார்த்தை எப்படி உள்ள வார்த்தையா இருக்குன்னா விசுவாச வார்த்தையை பேசு. இது ரொம்ப ஈஸி கிடையாது. நீங்க பேச பேசதான் அது என்ன செய்யும் அப்படின்னா, விசுவாச வார்த்தைகளை பேசும் பொழுதுதான் இந்த விசுவாசம் என்ன செய்யும் தெரியுமா? செயல்பட ஆரம்பிக்கும். ரெண்டாவது, இந்த விசுவாச வார்த்தைகளை நான் கேட்கணும். நான் இப்படி சொல்றேன், பிரைஸ் அல்லாஹ். சும்மா சாதாரணமாக விசுவாசத்தை போராட முடியாது, வார்த்தையினால் மட்டும்தான் போராட முடியும். ரெண்டாவது, ஜெபத்தினால போராடி ஜெயிக்க முடியும். அப்போ விசுவாசம் உள்ள வார்த்தைகளை நான் கேட்கணும். விசுவாசம் உள்ள வார்த்தைகளை என்னைக்கோ ஒரு நாள் இல்லை, டெய்லி நான் என்ன செய்யணும் தெரியுமோ? விசுவாச வார்த்தைகளை பேசணும். விசுவாசமா அப்படி ஜெபம் பண்ணி பாருங்களேன். அந்த வார்த்தையை சொந்தமாக்கி கொள்ளுங்களேன். அந்த வார்த்தையை திரும்ப 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 நீ சொல்லும் போது உனக்குள்ளேயே அந்த வார்த்தை என்ன செய்ய ஆரம்பிக்கும் அப்படின்னா கிரியை செய்ய ஆரம்பிக்கும். நம்ம சொல்றது இல்லை, பிரைஸ் எல்லாம் முயற்சி பண்றது இல்லை. பாக்கி எல்லாத்தையும் முயற்சி பண்றோம், ஆனா எதை மட்டும் பண்றது இல்லை. வேதம் சொல்லுது, நீ என்ன செய்? முயற்சி பண்ண. நீ முயற்சி பண்ணாம படுத்து கிடந்துட்டே விசுவாசத்தோடு போராடாத, அது நடக்காது. முயற்சி பண்ண. விசுவாசம் உனக்குள்ள இருக்குன்னு சொல்றேன். ஏன்னா
தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்குள்ளேயும் என்ன இருக்கு? விசுவாசம் இருக்கு. கிறிஸ்துவை நீங்க விசுவாசித்தா உங்களுக்குள்ள என்ன இருக்கு அப்படின்னா விசுவாசம் இருக்கு. அந்த விசுவாசம் செத்து போய் கிடக்குதுன்னு சொல்றேன். இப்ப அந்த விசுவாசத்தை என்ன செய்யணும்? தட்டி எழுப்பு, தட்டி எழுப்பு. பிரைஸ் எல்லாம் எப்படி எழுப்புறது அப்படின்னா, என்னால முடியும்னு முதல்ல நம்பு. என்னால என்ன செய்ய முடியும்? முடியும்னு நம்பு. ரெண்டாவது, யார் வார்த்தையை நான் பேசல, கடவுளுடைய வார்த்தையை பேசுறேன். அவருடைய வார்த்தையை நான் பேசுறேன். இதை நீங்க நம்பணும். ஏன்னா இந்த வார்த்தையை கொண்டுதான் நீங்க பார்க்கிற எல்லாவற்றையும் ஆண்டவர் உருவாக்குனார். அப்ப இந்த வார்த்தை என்ன செய்யக்கூடியது? உருவாக்கக்கூடியது. இந்த வார்த்தை என்ன செய்யக்கூடியது? உருவாக்கக்கூடிய. இந்த வார்த்தையை தான் நான் பேச சொல்றேன். இந்த வார்த்தையை ஒருவேளை ஒரு முறை நடக்காம இருக்கலாம், 2 முறை நடக்காம இருக்கலாம், 3 முறை நடக்காம இருக்கலாம். பிரைஸ் அல்லாஹ். நீ திரும்ப 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 சொல்லும்போது கட்டாயம் நடக்கும். அல்லேலூயா. உங்களுக்குள்ள இருக்கிற விசுவாசம் என்ன செய்ய ஆரம்பிச்சிடும் அப்படின்னா, செயல்பட ஆரம்பிச்சிடும். நான் இப்படி சொல்லி முடிக்கிறேன். உங்களுக்குள் இருக்கிற விசுவாசமே, அதை விட்டுருங்க, உலகத்தை விட்டுருங்க, உங்களை ஜெயிக்கிற ஜெயம். உங்க வாழ்க்கையில வருகிற போராட்டத்தை ஜெயிப்பதற்கு தான் ஆண்டவர் எதை கொடுத்திருக்கிறார் அப்படின்னா, விசுவாசத்தை கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஏற்கனவே இந்த போராட்டங்கள் எல்லாம் என்ன செய்யப்பட்டிருக்கிறது? ஜெயிக்கப்பட்டிருக்கிறது. எல்லாவற்றையும் ஆண்டவர் ஜெயித்துட்டாரு. இப்ப நான் என்ன பண்ணலாம்? விசுவாசத்தினால அதை கிளைம் பண்ணணும். அல்லேலூயா. விசுவாசத்தினால அந்த வார்த்தையை எனக்குள்ள நான் கடத்தி விடும் பொழுது நான் சொல்றேங்க, கட்டாயம் உங்க வாழ்க்கையில இந்த விசுவாசம் செயல்படும். அப்ப ஏன் நடக்கலன்னா, ஒன்னே ஒண்ணுதான், நான் ஆழ்ந்து பார்த்ததுல நீங்க முயற்சி பண்ணல. இதுவரையில என்ன செய்யல? முயற்சி. விசுவாசம் இருக்கு, விசுவாசம் இருக்குன்னு சொல்றோம். அந்த விசுவாசத்தை நம்ம என்ன செய்யறது இல்லை அப்படின்னா, செயல்படுத்தி பார்க்கல. அப்போ உங்க விசுவாசத்தை கிரியைகளில காண்பீங்க, செயல்ல காண்பீங்க, நடவடிக்கையில காண்பீங்க, உங்க பேச்சுல காண்பீங்க, உங்க ஜெபத்துல காண்பீங்க. விசுவாச வார்த்தையை நீ பேசிக்கிட்டே இருக்கும்போது நான் சொல்லுவேன், உங்களை அறியாமலேயே உங்களுக்குள்ள சில காரியங்கள் நடந்துகிட்டே இருக்கும். அல்லேலூயா. இந்த இயேசுநாதர் ஊழியம் தான் செய்தார் இல்ல? அவர் எங்கேயாவது அவிவிசுவாசமா பேசினதா எங்கேயாவது பார்க்குறீங்களா? எங்கேயா? எவ்வளவோ அவருக்கும் கடினமான சூழ்நிலை வந்துச்சு, சோதனையெல்லாம் வந்துச்சு. ஏன்னா கூட இருந்தவெல்லாம் எப்படியாயிலும் இவளை என்ன பண்ணிடணும் அப்படின்னா, எதையாவது செய்து தடுத்துடணும் அப்படின்னு நினைச்சார். ஆனா எந்த இடத்திலையும் ஆண்டவர் என்ன செய்யல. ஏன் அப்படின்னா, அவர் எதன் மேல நம்பிக்கை வைத்திருந்தார் அப்படின்னா, வார்த்தையின் மேல நம்பிக்கை வைத்திருந்தார். ஒரு இக்கட்டான சூழ்நிலை, உனக்கு வரி கட்டணும் உனக்கு தெரியாதா? ஆண்டவர் பேச முடியல. உடனே வார்த்தை தான் சொன்னார், ஏய் போ, மீனை பிடி. அந்த மீன் வயிற்றில் என்ன வச்சிருக்கிறேன்? காயினை வச்சிருக்கிறேன், எடுத்துட்டு வா. உனக்கு எனக்கும் என்ன பண்ணிடு? பே பண்ணிடு. லிசர் எதை சொன்னாருங்க? வார்த்தையை சொன்னா. விசுவாசம் உள்ளவனாய் வார்த்தையை பேசுங்க. நான் இப்படி சொல்லி முடிக்கிறேன், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாமே கூடுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இது யாருக்கு கூடும் அப்படின்னா, தேவனுடைய பிள்ளையா இருக்கிறவர்களுக்கு நான் பேசுறேன். அதாவது தேவனால் நீங்க பிறந்திருந்தா நீங்க சொல்றது நடக்கும். அல்லேலூயா. யாரால் பிறந்திருக்கணும்? தேவனால் என்ன செய்திருக்கணும்? பிறந்திருக்கணும். பிரைஸ் எல்லாம். கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கணும், கிறிஸ்துவை விசுவாசிக்கக்கூடியவனாய் இருக்கணும், கிறிஸ்துவனுடைய அன்பு உங்களுக்குள்ள இருக்கணும். அப்படி இருந்தீங்க அப்படின்னா நான் சொல்லுவேன், நீங்க கிறிஸ்துவால் பிறந்தவர்கள், உங்களால உலகத்தை ஜெயிக்க முடியும். உங்க வாழ்க்கையில் வருகிற எல்லா போராட்டத்தையும் உங்களால ஜெயிக்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப நம்ம எல்லாம் எழுந்து நின்று ஆண்டவற்றை கேட்போம். ஆண்டவரே, எனக்கு விசுவாசத்தை தாரும், விசுவாசத்தை தாரும். விசுவாசத்தை தொடக்கிறவரும் முடிக்கிறவரும் அவர் தான். இன்னைக்கு ஆண்டவற்றை கேளுங்க, ஆண்டவரே என் விசுவாசத்தை தொடங்கி விடுங்க, ஆண்டவரே என் விசுவாசத்தை கொஞ்சம் தட்டி விட்டுருங்க. சொல்லுங்களேன், சொல்லுங்க. ஆண்டவர், ஏதோ ஒரு இடத்துல நான் சக்காய் போய் நிற்கிறேன்ப்பா,
ஏதோ ஒரு இடத்துல நான் முடியாம இருக்கிறேன்ப்பா, ஏதோ ஒரு இடத்துல என்னால முடியல, நான் என்ன செய்வதுன்னு தெரியல. கேளுங்க, எனக்குள்ள விசுவாசத்தை தட்டி விடுங்கப்பா. கேளுங்களேன் பிரதர், கேளுங்க. ஏன் உங்களாம முடியாம போயிற்று? ஏன் உங்களால கூடாம போயிற்று? அவன் வந்து சொல்றான், உம்முடைய சீசரிடத்துல நான் கொண்டு போனேன், அவங்களால முடியல, அவங்களால முடியாம போயிற்று. ஆண்டவர் கிட்ட இருந்து கேட்கிறான், ஏன் ஆண்டவரே, நாங்களும் செபம் பண்ணோம், ஏன் எங்களால முடியல? அவர் சொன்னாரு, ஏன்பா உங்களுக்குள்ள விசுவாசம் இல்லை? ஏன் நீங்க விசுவாசம் இல்லாமல் போயிற்று? இந்த காலவேளையில கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு பேசுகிறார். சில காரியங்கள் உங்க வாழ்க்கையில நிறைவேறாமல் இருப்பதற்கு காரணமே நீங்க ஜெபிக்கிற நபர் தான், நீங்க ஜெபிக்கிற நபர் தான். ஆனா ஏன் இது கூடாமல் போயிற்று அப்படின்னா, உங்களுக்குள் விசுவாசம் இல்லாமல் போனதுனாலதான், உங்களுக்குள் விசுவாசம் இல்லாமல் போனதுனாலதான் இந்த காரியம் கூடல. ஜெபித்தும் பயன் இல்லாம போயிற்று, ஜெபித்தும் மாற்றம் வராமல் போயிற்று, ஜெபித்தும் விடுதலை இல்லாம இருக்கிறதுக்கு காரணம் உங்களுக்குள்ள விசுவாசம் இல்லை. இன்னைக்கு ஆண்டவரை கேளுங்க, அந்த விசுவாசத்தை எனக்கு தாங்கப்பா. கேளுங்க, கேளுங்க சபை, கேளுங்க. ஆண்டவரே, இந்த விசுவாசத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே. எத்தனை பேர் கேட்கிறீங்க, நீ ஜெபித்து முடியாத காரியங்கள் இருக்கிறது அல்லவா, நீ போராடியும் பெற்றுக்கொள்ளாம இருக்கிற அல்லவா? இன்னைக்கு நீ விசுவாசத்தை கேளு. இந்த காரியத்தை ஜெயிப்பதற்கு, இந்த காரியத்தை ஓவர் கம் பண்ண, ஆண்டவரே இந்த பிரச்சனையிலிருந்து நான் மீண்டு வருவதற்கு ஆண்டவரே எனக்கு விசுவாசத்தை தாரும். சொல்லி கேளுங்க பிரதர், சொல்லி கேளுங்க பிரதர். உங்களுக்குள்ள இருக்கிற விசுவாசம் தான் சிஸ்டர், உங்களுக்குள்ள இருக்கிற விசுவாசம் தான் உங்க வாழ்க்கையில உங்களை துரத்துகிற, உங்களோடு போராடுகிற அந்த பிரச்சனைகளை மேற்கொள்வதற்கு விசுவாசம். கேளாண்டவற்ற, கேளாண்டவற்ற, கேளாண்டவற்ற. ஒரு பக்கம் பிசாசும் தேவனை விசுவாசிக்கிறான். அப்போ நீங்க எவ்வளவுக்குள்ள ஆண்டவரை விசுவாசிக்கணும், நீங்க எவ்வளவுக்குள்ள கர்த்தரை அறிந்த நீங்க, கர்த்தரை விசுவாசிக்கிற நீங்க, அவரோடு கூட மரணத்தில் இணைக்கப்பட்ட நீங்க, அவரோடு கூட உயிர் தெழுந்திருக்கிற நீங்க எவ்வளவுக்குள்ள நம்பனையா, எவ்வளவுக்குள்ள ஆண்டவரை விசுவாசிக்கணும். அந்த பிசாசை விட, அந்த பிசாசை விட, அந்த உபத்திரவத்தை விட, அந்த கண்ணீரை விட, அந்த கவலைகளை விட, ஓ நீங்க தேவனை விசுவாசிக்க வேண்டாமா? ஆண்டவர்கிட்ட கேளுங்களே, யாவை விசுவாசத்தை எடுத்து போடுங்க ஆண்டவரே. எத்தனை பேர் கேட்கிறீங்க? யாவை விசுவாசத்தை எடுத்து போடுங்க. அந்த அவை விசுவாசத்தினாலதான் நான் இவ்வளவு ஜெபம் பண்ணியும் மாறாம இருக்குது. ஆண்டவரே, எனக்குள்ள இருக்கிற விசுவாசம் செத்து போயிருக்கிறது ஆண்டவரே. அந்த விசுவாசத்தை உயிர்ப்பிச்சு விடுங்க. சொல்லி கேளுங்க, இந்த விசுவாசத்தை தட்டி விடுங்க ஆண்டவரே. நீங்க தான் முடிவு, நீங்க தான் ஆரம்பம், நீங்க தான். அந்த விசுவாசத்தை ஆரம்பிச்சிருங்க ஆண்டவரே. இன்னைக்கு ஆரம்பிச்சிருங்க ஆண்டவரே. நான் விட்டு விட மாட்டேன், நான் விட்டு விட மாட்டேன் சப்பா, நான் விட்டு விட மாட்டேன். கேளு, அந்த விசுவாசத்தை எனக்குள்ள ஆண்டவரே எங்கேயோ ஓரமா ஒதுங்கி இருக்குப்பா, அதை தட்டி விடுங்க, தட்டி விடுங்க, தட்டி விடுங்க. அந்த விசுவாசம் எழும்பட்டும், விசுவாசம் எழும்பட்டும், விசுவாசம் எனக்குள்ள கிரியை செய்யட்டும் ஆண்டவரே. விசுவாச கிரியை செய்யட்டும். விசுவாசிக்கிறவனால எல்லாமே கூடுன்னு சொன்னீங்களே, உம்மை நம்புறப்பா. சொல்லுங்க, உம்மை நம்புறப்பா. இந்த சூழ்நிலைகள் மாறுவதற்கு, இந்த வேதனைகள் நீங்குவதற்கு, இந்த கண்ணீர் மாறுவதற்கு உம்மை விசுவாசிக்கிறப்பா. சொல்லுங்க, இந்த கடன் பிரச்சனைகள் ஆண்டவரே விடுதலை அடைவதற்கு உம்மை நம்புறப்பா. சொல்லுங்க, உம்மை நம்புறப்பா, உம்மை விசுவாசிக்கிறப்பா. ஓ உம்மை உனக்குள்ள விசுவாசம் வந்துட்டுனா நான் சொல்லுவேன், அது ஒரு நிச்சயத்தை கொடுக்கும். முடியும், என்னால முடியும், இது எனக்கு சாத்தியம் அப்படிங்கிற நிச்சயம் உண்டாயிரும். நிச்சயம் உண்டாகுது. சொல்லுங்க, சாத்தியம் இல்லாதத நீ நம்பும் பொழுது உனக்குள்ள விசுவாசத்தை துவக்கிடுவாரு, விசுவாசத்தை துவக்கிடுவாரு. நீ எத்தனையோ நாள் ஜெபம் பண்ணிட்ட, எத்தனையோ நாள் ஜெபம் பண்ணிட்ட, சாத்தியமே இல்லை. சாராளுக்கு குழந்தை பிறப்பது சாத்தியமே இல்லை. ஆண்டவர் என்ன செய்தாரு? விசுவாசத்தை தட்டி விடுறாரு, விசுவாசத்தை தட்டி எழுப்புறாரு. அந்த விசுவாசம் செத்து போன கற்பத்தை உயிரடைய செய்தது. அந்த விசுவாசம்
செத்து போன கற்பத்தை உயிரடைய செய்தது. அவருடைய இயலாமையை மாற்றியது. கர்த்தரை நம்ப வச்சுச்சு. நான் வாக்கா சொல்றேன், நீ கர்த்தரை நம்பு. கர்த்தரை மட்டும் நம்பு. கர்த்தரை மட்டும் நம்பு. சாராளுடைய கற்பத்தை தொட முடியும்னா உன் கற்பத்தையும் தேவனால தொட முடியும். சாராளுடைய கற்பத்தை ஆசீர்வதிக்க முடியும்னா உன் கற்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியும். சாராளுக்கு ஒரு பிள்ளையை கொடுக்க முடியும்னா உனக்கும் ஒரு பிள்ளையை கொடுக்க முடியும். நான் தேவனாலே ஒரு பிள்ளையை பெற்றெடுப்பேன்னு சொல்லு. விசுவாசத்தில் அறிக்கை பண்ணு, நான் தேவனுக்காக ஒரு பிள்ளையை பெற்றெடுப்பேன். அதை நான் தேவனுக்காக வளர்ப்பேன். தேவனுடைய ஊழியத்திற்காக நான் வளர்ப்பேன். நீ சொல்ற அறிக்கை தான், நீ சொல்ற வார்த்தை தான் உன் வாழ்க்கையில செயல்படும். சிஸ்டர், ஒப்புக்கொடு, ஒப்புக்கொடு. விசுவாசத்தை அனல் மூட்டி எழுப்பு. விசுவாசம் உனக்குள்ள செயல்படட்டும், செயல்படட்டும். அநேகருக்குள்ள விசுவாசம் செத்து போய் கிடக்கிறது, செத்து போய் கிடக்கிறது. குளிரும் இல்லாம அனலும் இல்லாம இருந்துச்சு அப்படின்னா அது நோ யூஸ். இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கேளு, ஆண்டவரே அந்த விசுவாசத்தை எரிய விடுங்கப்பா, எனக்குள்ள பற்றி எரிய விடுங்கப்பா. கேளுங்களேன், கேளுங்களேன். கர்த்தருடைய தொடுதல் உண்டாகுது பாரு, கர்த்தருடைய தொடுதல் உண்டாகுது பாரு. விசுவாசிக்கிறவனுக்கு நான் திரும்ப திரும்ப அந்த வார்த்தையை சொல்லிட்டே இருக்கிறேன். எல்லாமே கூடும், எல்லாமே கூடும். தேவனால கூடாத காரியம் ஒன்றும் இல்லை பிரதர். எல்லாமே தேவனால் கூடும். வார்த்தையை விசுவாசி. அன்றைக்கு எலிசபெத் வார்த்தையை விசுவாசித்தான். விசுவாசித்தவளே பாக்கியவதி. விசுவாசித்தா கர்த்தர் இன்னைக்கு உனக்கு ஆசீர்வதிக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்க வலது கரத்தை உயர்த்துங்க. நான் இப்போ உங்களுக்காக நான் ஜெபிக்க போகிறேன். நான் கர்த்தரை விசுவாசிக்கிறேன்னு சொல்றவங்க, இந்த காரியத்திற்கு நான் ஆண்டவரை விசுவாசிக்கிறேன்னு சொல்றவங்க, உங்க வலது கரத்தை உயர்த்துங்க. கர்த்தர் உங்களுடைய கரத்தை பிடிப்பாராக. எங்கள் பரலோக பிதாவே, இயேசுவின் நாமத்தில் ஆண்டவர் உயர்த்தப்பட்டிருக்கிற ஒவ்வொரு கரத்தையும் கர்த்தர் பிடிங்கப்பா, கரத்தை பிடிங்கப்பா. உங்க விசுவாசத்தை கடத்தி விடுங்க ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தினால உங்க விசுவாசத்தை நான் கடத்தி விடுகிறேன் ஆண்டவரே. இதை பெற்றுக்கொள்ளுகிறேன். இந்த விசுவாசம் கடந்து செல்லுகிற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்கள் நடக்கட்டும். இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயங்களை காண கர்த்தர் உதவி செய்யும். அவருடைய வாழ்க்கையில் கடந்து வருகிற எல்லா போராட்டங்களிலிருந்தும் இவர்கள் ஜெயிக்கக்கூடியவர்களாய் கர்த்தர் மாற்றிடுங்க. இயேசுவின் நாமத்தில் உடைய கரத்தை கர்த்தர் தொட்டிருக்கிறதற்காக நன்றி. விசுவாசத்தை ஆண்டவரை நீ தட்டி எழுப்பினதற்காக நன்றி அப்பா. நீரே விசுவாசத்தை தொடக்குகிறவரும் அதை முடிக்கிறவருமாய் இருக்கிறேன். அவருடைய காரியங்கள் நிறைவேறுகிறது வரை அவர்களுக்குள் இந்த விசுவாசம் கிரியை செய்கிறதா இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.